லஞ்சத்தையும் சட்டபூர்வமாக்கிட்டா ஊழல்ங்கிறது ஒழிஞ்சு போகுது. நீ சொல்றதான் சொல்லணுங்கிறதுக்கு அவரே தனி கட்சி ஆரம்பிக்கும். இனி பிரபாகரனை பார்த்ததே இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியும். ரெட் டாக்கீஸ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்று நம்மோட நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். இப்போ விஜயுடைய அரசியல் வருகை இருக்குது இல்லைங்களா? இந்த விஜயனுடைய அரசியல் வருகை எந்த கட்சிக்கு பாதிப்பா இருக்கும்? முதல்ல வரட்டுங்க, அதுக்கப்புறம் பேசலாம். அவர் வந்துட்டார்ல, மாநாடு நடத்திருக்காரு, போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆனாரு? அதுக்கப்புறம் கட்சியை கூட்டு வச்சு போனாரு. எங்கேயா ஒரு இடத்துல கொடி பறக்குதா? அந்த கட்சி கொடி பறக்குதா? எங்கேயா ஒரு இடத்துல கலக்கழகம் திறந்து வச்சிருக்காங்க. எப்ப மெதுவா மெதுவா வரட்டு, அவசரப்பட வந்துட்டு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பேசலாம். முதல்ல புள்ள போற கல்யாணம் ஆகட்டுங்க, முதல்ல பொண்ணு பார்க்கட்டுங்க, அதுக்கப்புறம் பேசலாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும், அதுக்கப்புறம் குழந்தை பிறகு அப்புறம் தான் குழந்தை பற்றி பேசணும். ஆரம்பிக்கவே இல்லை, ஆனால் அவர் வயசுக்கே வரல. அப்புறம் இல்லை பேசுறது. ஒரு ஷோ நடத்திட்டாரு, ஒரு ஆடியோ லான்ச் ஒன்று நடத்திட்டாரு, முடிஞ்சிருச்சு. அவருடைய மாநாடு பேச்சுக்கிறது ஒரு ஆடியோ லான்ச் சொல்றீங்க. வரல, இன்னும் இப்போதான் ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க, அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளே பண்ணணும், அதுக்கப்புறம் ரிஹர்சல் பார்க்கணும், அப்புறம் மானிட்டர் பார்க்கணும், அப்புறம் தான் ஷூட்டிங்க்கு போகணும். இவ்வளோ இருக்குது. இதை மாநாடு நடத்துறதுக்கு கட்சி ஆரம்பிச்சேன்னு பேரெல்லாம் வச்சு 6 மாதம் கழிச்சு தான் இந்த கூட்டமே. மாநாடுங்கிற பேரில் பொதுக்கூட்டம் தான் நடத்துனாரு, மாநாடு ஒன்று நடத்தினேன். யாரோ சொன்னாங்க, நாசாலேருந்து இதுலேருந்து பார்த்தாங்களாம், சேட்டலைட்டில் வழியா அந்த இது லேப் இருக்குது இல்லை, ஸ்கை லேப்லேருந்து பார்த்தபோது இவ்வளோ பெரிய கூட்டம் இந்தியாவில் எங்கடா நடக்குதுன்னு பார்த்தா விஜயனுடைய கூட்டம் தெரிஞ்சுதான். அப்புறம் இந்த நாசா அதை ரெக்கார்ட் பண்ணி இவ்வளோ பெரிய கூட்டம் ஒன்று கலந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணோடனே பைடன் உடனே அது என்னன்னு கூப்பிட்டு கேட்டார் அப்படின்னு ஒரு தகவல் போட்டாங்க. அந்த அளவுக்கு நாசாவில் சந்திரமண்டலத்தை நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். இவ்வளோ பெரிய கூட்டம் எப்படி கூப்பிட்டுச்சு? இதெல்லாம் அப்படியெல்லாம் கதை கிளப்ப வேண்டியதுதான். இன்னைக்கு மாடர்ன் டெக்னாலஜியில் என்ன கதை வேணாலும் கிளப்பிக்கலாம். அதான் சொல்றேன்னு, க்ளோஸ்அப்கே ஏங்க போல, ட்ரோன்லேயே காட்டிக்கிட்டு இருந்தீங்க. அவ்வளோ பெரிய கூட்டம் அவருக்கு உட்காந்துருக்குதுன்னா கீழே ஒரு க்ளோஸ்அப்பில் போய் அப்படியே போயிருக்கலாம்ல, கேமரா வச்சுக்கிட்டு போகலையே, லாங் ஷாட்லேயே தான் என்ன காட்டிக்கிட்டு இருந்தீங்க. அது ஒரு அப்படியே கும்பலாக தெரியுது. அதுக்கு எனக்கு தான் கூட்டமாக கூட இருக்கலாம். அந்த மேடையோட காட்டுனீங்க, மேடையை தனியாக காட்டுறீங்க, இந்த கூட்டத்தை தனியாக காட்டுறீங்க. அந்த அவ்வளோ கூட்டம் இருந்ததுன்னா அந்த பின்பக்கத்துலேருந்து அந்த கூட்டத்தோட சேர்த்து மேடையை சேர்த்து எடுத்துருக்கலாம் இல்லை? ஏன் எடுக்கல? ஒரு ஷாட் கூட எடுக்கல. அவ்வளோ சாமர்த்தியம், காப்பாற்றுறீங்க. மீடியாவெலாம் சேர்ந்து காப்பாற்ற பார்க்குறீங்க. ஏதோ நான் தான் சொல்கிறேன், சில பேருக்கு நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவம் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. அதெல்லாம் வேண்டியது எனக்கு தேவையில்லை. அவங்களுக்கு இப்படி சொல்லி நான் வேறு விளம்பரம் கொடுக்கணுமா? நீ கொடுக்குற விளம்பரம் போதாதா? இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு மோதல் போக்கு போச்சு. என்னன்னா, இவர் ஒரு மாநாடு அப்படிங்கிற பேர்ல ஒரு ஆடியோ லான்ச் நடத்திருக்கிறாரு, அவருடைய பேச்சுல ஒரு தெளிவில்லாம இருக்குது அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் அவர்கள் விமர்சிச்சிருந்தாரு. அதை எப்படி பார்க்க? அதைத்தான் நானும் சொன்னேன். ஆரம்பிக்கும் போது தப்பா ஆரம்பிச்சாரு, ராங் டியூன்ல ஆரம்பிச்சாரு. பெரியார் அண்ணா காட்டிய வழிய அடியான பகுத்தறிவு பாதையில் நான் செல்கிறேன்னு ஆரம்பிச்சாரு. அப்புறம் தான் அவர் ஞாபகம் வந்தது, ஓ நம்ம அவங்களை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்புறம் தான் ஞாபகம் வந்தது. பேசிக்கிட்டே போயிடும். பெரியாரை படத்தை வச்சுட்டாரு, பெரியார் என்ன சொன்னாருன்னு தெரியல, அவரை ஆதரிச்சும் பேசக்கூடாது. ஏன்னா அவங்க பிரச்சனை முதலாளிகள் அவங்களுக்கு இது பண்ணுறதுக்காக வச்சிருக்காங்க. கடவுள் மறுப்பை மட்டும்தான் அவர் எடுத்துக்கல, ஜாதி மறுப்பையே சொல்லலையே அவர். ஜாதி மறுப்பையே அவர் பேசுறாரு. அதெல்லாம் பேசல, பிறப்பக்கம் எல்லாம் இருக்குன்னு விட்டுட்டார். மேல் ஜாதி கீழ் ஜாதியை பற்றி பேச மாட்டேன்ட்டார்ல, அது பிளவுவாதம். வர்ணாசிரம கோட்பாடுங்கிறது வேற. வர்ணாசிரமங்கிறது வர்ணங்கள், அது வேற. அதுக்கு அந்த விளக்கங்கள் இல்லை. ஜாதியை இது பண்ணி பேசல, பாஜகவை பற்றி ஒரு வார்த்தை எதிர்த்து பேசல. சக்திகள்னாக்க திராவிட இயக்கங்கள் தான். ஆமா, ஜாதியை வச்சு பிளக்கிறாங்கன்றது தான் அவர் சொன்னது. திராவிட இயக்கங்களை சொன்னாரு. நீங்க ஒரு அசம்ஷனுக்கு சொன்னீங்களே, நீங்க தான் பிளவுவாதத்துக்கு நீங்க சொல்லுங்க, விளக்கம் சொல்லுங்க. மத ரீதியான்னு சொல்லி இருக்கணும்ல, சொல்லலையே. அதை பிளவுவாத சக்திகள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். குடும்பத்தை பழக்கிறவங்க, பொண்டாட்டியை பிரிஞ்சவங்க, இதெல்லாம் கூட சொல்லலாமே பிளவுவாதம்.
மதத்தின் மூலமாக பிளக்கின்றவர். இதை ஒரு பெரியார் அண்ணா பேச்சை வைத்துக்கொண்டு ஒரு தனி குடும்பம் பிழைப்பதை அப்படின்னு அவ்வளோ தெளிவாக சொல்ல முடிஞ்சது இல்லை. இதெல்லாம் ஏன் அப்படி கழுவுன மீனில் நழுவணும் வேணா ஏன் போகிறாரு? அதை தான் சொன்னாங்க, பேச்சில் தெளிவு இல்லை. திராவிட மடங்கிற பேர்ல ஒரு மக்கள் ஆட்சி நடக்குது, அதனால எதிர்க்கிறோங்கிறாரு. அதெல்லாம் தெரிஞ்சது இல்லை. பிளவுவாதம் உன்னாலதான் வந்ததுன்னு சொல்றதுக்கு வரலையே வாயில, தைரியம் வரலையே. விஜய்க்கு தைரியம் இல்லை. ஆமா, எதுக்கா என்ன காரணம்? அவங்க அப்பா கட்சி ஆரம்பிச்ச போது 3ன்னு சொன்ன ஒரு ஆள் ஒரு நாள் பூரா ஒரு மிரட்டல் உள்ள விட்டு ஓடினாலும் அப்பாவே நம்ம ஏத்துக்க மாட்டேன் ஜாக்கிரதைன்னு சொன்ன ஒரு ஆள் 5 வருஷம் கழிச்சு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு என்ன அர்த்தம்? இப்ப எங்கிறது தைரியம் வந்தது? அப்பயே அவங்க அப்பா ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லை, மக்கள் சேவன் செய்து சொன்னவர் வந்து ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லை, இன்னைக்கு கட்சி வளர்ந்துருக்கும் இல்லை, இன்னைக்கு பெரிய சக்தியா நின்று இருக்கலாம் இல்லை, அவங்க அப்பாவே தலைவராக வச்சு போயிட்டு இருந்திருக்கலாம் இல்லை. ஏன் பண்ணல? இப்போ அவர் பண்ணிருக்கிறாருல்ல, ஏன் பண்ணல? அன்னைக்கு ஏன் ஓடுனேன், இன்னைக்கு ஏன் வந்தேன்? அன்னைக்கு ஒரு மிரட்டலுக்கு பயந்து ஓடுனேன், அதே மிரட்டல் காரணமா தான் இன்னைக்கு வந்து இருக்கிறாங்கிறாங்க. அவ்வளவுதான் சொல்றாரு. மிரட்டலின் அடிப்படையில் அவ்வளவுதான். யாருடைய மிரட்டல் அது எனக்கு தெரியாது. தெரியாத மாதிரி நீங்க கேட்கறதுல அர்த்தம் இல்லை. உங்களுக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும், அவருக்கே தெரியும். அப்புறம் வந்தாரு, கட்சி ஆரம்பிச்ச உடனே அவருக்கு அரை மனசு. மாநாடுன்னா பொதுவாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, ஒரு பந்தல் போடுவாங்க, எல்லாம் கூட்டத்தை எல்லாம் கூட்டுவாங்க, அவங்களுக்கு சாப்பாட்டு வசதியெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. இவங்க சாப்பாடு நாம்பளா போடலைன்னா கூட சாப்பாட்டு கடைகள்லாம் பக்கத்தில் திறந்து வைப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரிகள், பொறிக்கடலை விற்கிறவங்க, பட்டாணி கடலை விற்கிறவங்க, பூ விற்கிறவங்க எல்லாம் வந்து உள்ளே வந்து வியாபாரம் பண்ணி ஆளாளுக்கு ஒரு 10,000 20,000 சம்பாதிப்பாங்க. ஒரு மாநாடுன்னா இவ்வளவு நன்மைகள் நடக்கும். ஒன்றுமே இல்லையே. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, கழிப்பறையில் தண்ணியை குடிச்சு இது பண்ணாங்க, 80 பேர்த்துக்கு மேலே மயக்க போட்டு விழுந்துட்டாங்கன்னு சொல்லி நீங்களே தான் சொன்னீங்க, காட்டினீங்க அதையும். ஏன்னா கூட்டி வரப்பட்ட கூட்டம், வெயில் எதிர்பார்க்கல, மயங்க விழுந்துட்டான். தொண்டனார் தான் இது பண்ணிட்டு வரோம். கொடிகள் எங்கேயுமே பறக்கலையே. ஒரு பையன் முன்னாடி நிற்கிற ஒரு 2 ரவுல தான் அங்கே கொடி இருந்தது. பின்னாடி நீங்கள் காட்டிங்கள ட்ரோனில், அந்த ட்ரோனில் ஒருத்த கூட கொடி வச்சு இல்லையே. அது ஏன் கூட்டமாக கூட இருந்திருக்கலாமே. சரி, இப்போ அவருடைய கட்சியில அவர் வந்து ஒரு ஃபயரா ஒரு ஸ்பீச் அவர் பண்ணிட்டாருன்னு கூட எடுத்துக்குவோம். இப்ப அவரை தாண்டி வேற யாரெல்லாம் பேச்சாளர்கள் இருப்பாங்க? அவரை தாண்டி வேற யாரெல்லாம் பேசுவாங்க கேட்கணும். அவர் கட்சியில் யார் இருக்காங்கன்னு அவருக்காக தெரியுமான்னு தெரியணும். யாரோ புஷி ஆனந்தம் பச்சி ஆனந்தம் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அவரை தவிர வேற யார் இருக்கிறா? அப்போ நீங்க விட்டீங்க கதை, விஜய் டிவில இருந்து ஆங்காரா இருந்த பிரியங்கா வரப்போகிறார், பாப்பாக்கா வரப்போகிறார்னு கதையெல்லாம் விட்டு ஆட்டினீங்க. காணும ஒருத்தரையும் காணும். அது ஒரு செய்தியில பரவி அதை உடனடியாக கேட்டீங்கல்ல, எல்லாம் வர்றாங்க, எப்படி எல்லாம் கூட்டம் சேர்த்து பார்த்தீங்க. உங்களுக்கு அவ்வளோ அக்கறை, அவரை ஒரு ஆளை கொண்டு வர்றதுங்கிறது அவ்வளோ அக்கறை. எனக்கு என்ன சார் அக்கறை? செய்தி ஊடகம் இதை சொல்ற யூடியூபுக்காரர்கள் வந்து ஒரு ஒரு இது சேட்டலைட் சேனல் சொல்லுது 15 கிலோமீட்டருக்கு பஸ்ஸுகள் வாகனங்கள் நிற்கின்றன. ஒரே இடத்த காட்டிக்கிட்டு இருக்காங்க. 15 கிலோமீட்டருக்கு வண்டி எடுத்துகிட்டு போய் காட்டி இருக்கலாம் இல்லை. அது அப்படியே நிற்கிற அந்த 10 வண்டியிலையும் கொடியை காணும். கார் பார்க் நிரம்பி வழிந்ததால் 15 கிலோமீட்டர் அது சொல்லிட்டு இருக்காரு வர்ணனையாளர். கார் பார்க்கில் 30 வண்டி நிற்கிது, மிச்சம் மைதானம் காலியார். பார்க்க வேணாம், விஷுவலில் என்ன காட்டுறாங்கன்னு பார்த்தாது பேச வேண்டாம். அவ்வளோ ஆகுது வெறி, ஏற்றி விடணுங்கிற வெறி. என்ன காட்டுறாங்கன்னு கூட அவங்க கறந்து விட்டுட்டு இருக்காங்க. எங்கன்னா கண்ணு குருடா போச்சா? சொல்லுங்க. பார்க்குறவங்க கேடையனா அவ்வளோதான், நாங்கள் கேடையன்னு இல்லை, அவ்வளோதான். இந்த எனக்கு என்ன தலையெடுத்துன்னா இந்த வயசில் என் கண்ணு தெரியுது, அதுதான் பிரச்சனை. பார்த்து தெரிஞ்சு போகுது. காட்டினேன் வீட்டில், கார் பார்க்க காலியாக இருக்குது, 30 வண்டி கூட இல்லை. என்ன சொல்கிறார் கேள்பார் அப்படி. சிரித்தோம், அத்தனை பேர் சிரித்தோம். நிறைய காமெடி. அதனால தான் வந்து விஜய் வந்து யாருமே சீரியஸாக எடுத்துக்கலாம். அன்றைக்கி போயிட்டார். மறுபடியும் இதை பற்றி எப்போ பேசலான்னு அந்த உங்கள் மாதிரி கேட்டபோது இன்னும் 3 மாதம் ஆகும். ஏன்னாங்க அடுத்த ஸ்டோரி எழுதணும், ஸ்டோரி ரெடி பண்ணணும், அந்த ஸ்டோரிக்கு அப்புறம் ஸ்க்ரீன் பிளே எழுதணும், ஸ்கிரிப்டை முதல்ல தயார் பண்ணணும், ஸ்கிரிப்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளே எழுதணும். என்ன சார் அவர் வந்து நடத்துகிற மாநாடை வந்து ஒரு படம் மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்களா சார்? அவர் இவ்வளோ 3 மாதமாக அவர் எங்கேயுமே வரல சார் மீட்டிங்கு. ஒரு மழை பெஞ்சு தமிழ்நாடே முழுகிச்சுன்னு நீங்கள் வரலாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. உங்கள் பாவம் ஏமாந்து போனீங்க, தமிழ்நாட்டில் ஒன்றும் தண்ணி நிற்க முடியல, ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாக போச்சு, அதை வச்சுட்டு பெரிய பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணலான்னு எதிர்பார்த்தீங்க, நடக்கலை. அந்த டைமில் கூட இவரை காணமே. மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு கட்சி ஆரம்பிச்சவர் மக்கள் வெள்ளத்தில் முழுகி இருப்பாங்க, அதை குடிசைகள் இதாக இருக்கும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அவர் கட்சி யாரும் வரலையே. நீட் தேர்வை எதிர்ப்போம் அப்படிலாம் சொன்னாரு. மாநில பட்டியலில் கல்வி கொண்டு வரணும்னு சொன்னாரு. யாரும் இல்லை,
எதை சொன்னீங்க? நீட் தேர்வு எதிர்ப்பு யார் சொல்லலை? யார் கொண்டு வரணும்னு யார் சொன்னா? நீட் தேர்வை எதிர்த்து தமிழக அரசு சட்டசபையில் 3 தீர்மானம் போட்டாச்சு. கவர்னர் யாரு? விஜய் அவர்கள் தான் நீட் தேர்வு ஆதரிக்கிறார். இல்ல நீட் தேர்வை எதிர்த்து சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டதா ஆதரிக்கிறேன்னு அதான் அவங்க பண்ணிட்டாங்களா, அப்புறம் நீ என்னத்துக்கு? இதை ஆதரிக்கிறதுக்காக ஒரு கூட்டமா? அதான் எல்லாத்துக்கும் தெரியுமே. பெண்களுக்கு என்னங்க, பெண்களுக்கு வந்து இலவச பஸ்ஸு, மாதம் 1000 ரூபாய் என்னென்ன கொடுக்குறதா இருக்கீங்க. அப்புறம் 10-15 மேயர் இதில் வந்து 5 இடத்துல பெண்களுக்கு கொடுத்தாச்சு. இன்னும் என்ன பண்ணுறதா இருக்கீங்க? மந்திரி சபையில் முக்கியமான ஆட்கள்லாம் இருக்காங்க, முக்கியமான பதவிகளில் பெண்கள் இருக்காங்க. பெரிய பெரிய நகரங்களுக்கு மேயர்களாக பெண்கள் தான் இருக்காங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணுறதா இருக்கீங்க? அவர் ஊழலை ஒழிக்கணும். அவருக்கு இதை எப்படி ஒழிக்க போறீங்க? கூட்டணி சாத்திரன்றீங்களே. கூட்டணியில் ஆட்சியில் பங்கு, ஆட்சி அதிகாரத்தை மக்கள் சேவையில் நீங்கள் உங்களுக்கு ஈடுபடுத்துவோம்னு சொல்லலை, பங்கு. ஆக அதுலேயே வந்துடுது இல்லை, ஊழல் உள்ள வந்துடுது. பங்கு எப்படி போடுவீங்க? சும்மா வருவாங்களா அவங்க? கூட்டணிக்கு சும்மா வந்து சேர்ந்துருவாங்களா? அதிகாரத்திலையும் பங்கு, ஆட்சியிலையும் பங்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. உனக்கு அதிகாரத்திலையும் நீ பங்கு வாங்கிக்கோ, அது அதிகாரத்திலையும் நீ பங்கு வாங்கிக்கோ, எதுலேயும் பங்கு வாங்கிக்கோ. ஊழலை ஒழிப்போம் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். ஊழல் எப்படிடா ஒழிக்கிறதுன்னாங்க, லஞ்சத்தை சட்டமாக்கிட்டா முடிஞ்சு போகுது, ஊழல் ஒழிஞ்சிடுது, அவ்வளோதான். என்ன ஆயிடுது? இப்போ தெருவில் சீட்டாடினீங்கன்னா சூதாட்டிங்கன்னு பிடிச்சிருவாங்க. இதே கிளப்பில் சீட்டாடணும், அஃபிஷியல் தெரியுமில்ல. மதுவிலக்கு இருந்த காலத்தில் ஒரு பெரிய கூத்து ஒன்று இருந்தது. நீங்கள் நான் குடித்தா உள்ள போட்டுருவாங்க. அதே அரசாங்கத்திட்ட பர்மிட் வாங்கிட்டீங்கன்னா தாராளமாக வாங்கி குடிக்கலாம். அது ஒரு ட்ராமா போட்டார். வெளியில் நீ பண்ணினா யூஆர் அ கிரிமினல். பர்மிட் வாங்கி குடிச்சிட்டா லா பர்மிட்ஸ் இட். நீ பண்ணுறது கிரைமாக இருந்தாலும் அரசாங்க அனுமதியோடு அந்த தவறை நீ செய்யலாம். அப்போ தான் அந்த ட்ராமாவில் தான் சொல்லுவார். அது மாதிரி லஞ்சத்தையும் சட்டப்பூர்வம் வாங்கிட்டா ஊழலுங்கிறது ஒழிஞ்சு போகுது. அப்படி அதுதான் வழி. ஊழல் ஒழிக்கிற ஒரே வழி அமைச்சிடுது, அது சட்டமாக்கிடுது. இப்போ அவர் வந்து தன்னுடைய மேடையில என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, திராவிடமும் தமிழ் தேசியமும் தன்னுடைய இரு கண்களாக பார்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. அது சொன்னது யாருக்கு மனம் புண்பட்டதோ இல்லை தெரியல. ஆனா சீமானவர்களுக்கு ரொம்ப ஒரு வருத்தமா ஏற்பட்டு, ஒண்ணு கோர்ட்டுக்கு இந்த பக்கம் இரு, இல்ல அந்த பக்கம் இரு, இல்லாட்டி நடுவுல வந்தேன்னா லாரியில் அடிபட்டு சாவ அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? இவருக்கு என்ன போகுது? அவர் கட்சி கொள்கையை அவர் சொல்றாரு. இவரையும் அதுக்கு முந்திரி கோட்டையாட்ட அந்த கட்சி கொள்கையை பத்தி இவர் ஏன் வர்ணிச்சுக்கிட்டு இருக்காரு? திராவிடத்தை தூக்கி பிடிச்சிட்டாருன்னு சொல்றாங்க. அது அவருடைய இஷ்டம். அது உங்க கட்சி, அது உங்க கட்சிக்காரன். நீங்க சொல்லுங்க, நான் ஏத்துக்கல. நீ உன் கட்சி கொள்கை அது உன் கட்சி கொள்கையை ஏத்துக்கிறது இருந்தா அவர் உன்னோடவே சேர்ந்துட்டு இருக்கலாமே. நீ சொல்றதான் சொல்லணுங்கிறதுக்கு அவர் ஏன் தனி கட்சி ஆரம்பிக்கணும்? உன் கட்சியிலே வந்து சேர்ந்துட்டு இருக்கலாமே. நான் சொல்றதா நீ சொல்லணும்ல. நீ யாரு? விஜய்க்கு என்ன வேணும்? நீ விஜய்க்கு என்ன வேணும்? நீ உன் கொள்கையை சொல்றதுக்கு அவர் தொண்டையெல்லாம் கூட்டு வந்து நீ சொல்றதை கேட்கறதுக்கு வருவார? என்ன எதிர்பார்க்கிறாரு அவரு? விஜய் வந்து தன்னுடைய தம்பிங்கிறாருல்ல. யார விட்ட? பிரபாகரன் வந்து பிரபாகரன் துப்பாக்கிகளை சுட கற்றுக் கொடுத்தேன் நான் தான் கேட்டுக்கிட்டோம். நீ விடாத கதையா? நீ சொல்லாத கதையா? திடீர்னு திலீபன்ற ஒரு ஆளை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாது. திலீபனுடைய நினைவு நாள் சொல்லும்போது உடனே திலீபன் ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து உள்ளே மாட்டி வச்சு கும்பிட்டு இது பண்ண ஆரம்பித்தேன். நீ பிரபாகரனை பார்த்ததே இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியும். அப்போ ஃபோட்டோ ஒன்று வச்சுருந்துருக்காங்க. அது சார், நடிகைகளுடைய ப்ளூ ஃபில்ம் இருக்குது சார். மார்ஃபிங்கில் வந்து ஃபேஸ் மாத்திரம் இருந்தால் போதும். லயன் கிங்னு ஒரு படம் வந்தது, பார்த்துருக்கீங்களா? முழுக்க கம்ப்யூட்டர் கிராஃபிக்கில் எடுக்கப்பட்ட படம். அரவிந்த் சாமி, மனோபாலாவெல்லாம் அதுக்கு பின்னணி குரல் கொடுத்தது. சூப்பர் ஹிட்டாக ஓடிச்சு படம். காட்டுக்கு எங்கேயும் போகல, கம்ப்யூட்டரில் உட்காந்தாங்க, கிராஃபிக் பண்ணாங்க. இன்றைக்கி ஒரு கல்கின்னு ஒரு படம் வந்துருக்கு சார். அந்த கல்கியில் ஒரு செட்டிங்ஸே கிடையாது. பின்னாடி துணியை போட்டாங்க, ஷூட் பண்ணிட்டாங்க, அதை ஒரு செட்டிங் பூரா கிராஃபிக்கில் முடிச்சுட்டாங்க, அவ்வளோதான். இன்றைக்கி டெக்னாலஜி அங்கே போயிருக்குது. பிரபாகரன் கூட என்ன சார், இன்றைக்கி வந்து இப்போ எஸ்பிபி குரலை வந்து பாட வச்சு இது பண்ணுறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்புறம் அந்த ஃபோட்டோவை கட்டி என்ன சார்? இல்ல அந்த பாடல் நீங்க சொல்ற மாதிரியான இந்த பாடலோ அல்லது முகமோ
அதெல்லாம் இப்போ சமீபத்துல வந்தது. 2008 காலகட்டத்துல அப்ப தான் வந்துருச்சு சார், அப்பவே வந்துருச்சு சார், அதெல்லாம் அப்பவே வந்துருச்சு சார். அது அப்புறம் அவசர போலீஸ்னு ஒரு படம் பாக்யராஜ் எடுத்தார் தெரியுமில்ல. அது அப்புறம் வந்து சத்யராஜ் ஒரு படம் எடுத்தார். கிளைமேக்ஸில் வந்து எம்ஜிஆர் வருவார் சார். கிளைமேக்ஸ் அது சரியா செட் ஆகல, படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, சரியா போகல. பஸ்ல எல்லாம் போகிற மாதிரி, லாரில எல்லாம் வந்து இது பண்ணுற மாதிரிலாம் ஃபைட்டிங் சீன் நல்லா இருக்கும். அப்பவே கிராஃபிக்ஸ் வந்துருச்சு சார். அப்ப நீங்க இத கிராபிக்ஸ்னு சொல்றீங்க. அப்ப அவரு பிரபாகரனை சேலஞ்சு பண்ணுறேன் சார். அவர் பிரபாகரன் கருப்பா சேப்பான்னு கூட அவருக்கு தெரியாது சார்.